மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதன் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஈரான் தனது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை மூலமாக இஸ்ரேல் மீது மிகப்பெரிய அளவிலான நேரடி தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஈரான் இந்த இராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் ப்ராமிஸ் ட்ரூத் 4 வாக்குறுதி அளிக்கப்பட்ட உண்மை 4 என பெயரிட்டுள்ளது. இது இஸ்ரேலினுடைய முக்கிய நகரங்கள் மற்றும் இராணுவ நிலைகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட தாக்குதலாகும். இந்த தாக்குதலில் ஈரான் தனது வலிமை மிக்க ஏவுகணை வரிசைகளை பயன்படுத்தியுள்ளது. குறிப்பாக அதனுடைய முக்கிய ஏவுகணைகளான கர்தர், கொரம்சர், ஹைஃபர், சகான், கியாம் மற்றும் ஜில்ஃபிகார் போன்ற ஏவுகணைகளை பயன்படுத்தியுள்ளது. இந்த ஏவுகணைகள் பல போர் முனை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை. இவை வான்வழியில் பிரிந்து சென்று தாக்குவதால் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளான ஏர் டிஃபென்ஸ் இவற்றை முறியடிப்பதில் சிக்கல்கள் நிலவுகின்றன. ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய பல முக்கியமான பகுதிகளை நோக்கி ஏவப்பட்டுள்ளது. குறிப்பாக டெல் அவிவ் மற்றும் மேற்கு எருசலேம், கைஃபா மற்றும் தெற்கு இஸ்ரேலில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள். இப்படியான நிலையில் இந்த தாக்குதலால் இஸ்ரேலிய நிலப்பரப்பில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து செய்தியில் மிக தெளிவாக விவரிக்கப்படுகிறது. வடக்கு இஸ்ரேலினுடைய சராம் பகுதியில் ஏவுகணை துண்டுகள் விழுந்ததில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். பல குடியிருப்புகள், வாகனங்கள் மற்றும் பொதுச் சொத்துக்கள் இந்த தாக்குதலில் சேதமடைந்துள்ளன. ஏவுகணை எச்சரிக்கை சரண ஒலிகளால் மக்கள் பீதியடைந்து பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளுடைய பொதுச் செயலாளருடைய எச்சரிக்கை நிலைமை கட்டுப்பாட்டை மீறி செல்லும் அபாயம் இருப்பதாக அந்தோனியா குட்டரஸ் எச்சரித்துள்ளார். போரை உடனடியாக நிறுத்துமாறு ஈரான் தனது அண்டை நாடுகள் மீதான தாக்குதலை கைவிட்டு ஹார்முஸ் ஜலசந்தியை போக்குவரத்திற்கு திறந்துவிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் தரப்பில் இருந்து இந்த தாக்குதல் தனது நாட்டின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகவும் தனது எதிரிகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் ஈரானின் தாக்குதல் சர்வதேச எதிர்வினைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு வலயங்களை சோதிக்கும் வேளையில் இந்த மோதலின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பிலும் தகவல்கள் கிடைக்கிறது. ஈரான் தனது ஏவுகணைகள் தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ளாமல் உலக எரிபொருள் போக்குவரத்தின் முக்கிய பாதையான ஹார்மோஸ் ஜலசந்தியை முடக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஐக்கிய நாடுகளுடைய பொதுச் செயலாளர் அந்தோனியா குட்டரஸ் இந்த பாதையை திறந்து வைக்குமாறு ஈரானுக்கு கோரிக்கை விடுத்தார். இந்த பாதை மூடப்பட்டால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயரும் என அபாயம் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் ஈரானின் ஏவுகணைகள் விழுந்ததைத் தொடர்ந்து இஸ்ரேலிய இராணுவம் தனது அடுத்த கட்ட தற்காப்பு மற்றும் தாக்குதல் திட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக தெற்கு இஸ்ரேல் மற்றும் ஹைவா பகுதியில் விழுந்த ஏவுகணை துண்டுகள் ஏற்படுத்திய சேதங்களை ஆய்வு செய்த பின் ஈரான் மீதான நேரடி பதிலளிக்க இஸ்ரேல் தயாராகி வருகிறது. குறிப்பாக இஸ்ரேலிய மக்கள் ஒரு நிலையற்ற சூழலில் இருப்பதாகவும் ஏவுகணைகளை எச்சரிக்கும் ஒலிகள் காரணமாக மக்கள் அன்றாட பணிகளை செய்ய முடியாமல் பதுங்கு குழிகளிலே முடங்கியுள்ளனர். தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பல இடங்களில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஈரான் இந்த தாக்குதலை தனது இறையாண்மையை பாதுகாக்கும் நடவடிக்கை என்று கூறுகிறது. அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் இதற்கு பதிலடி கொடுத்தால் இதைவிட பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்த தயங்க மாட்டோம் எனவும் ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த செய்தியின் பிரகாரம் போரின் தீவிரம் குறையவில்லை. ஐக்கிய நாடுகள் சபை அமைதிக்கு அழைப்பு விடுத்தாலும் இரு நாடுகளும் இராணுவ ரீதியாக பின்வாங்க தயாராக இல்லை என்பதே இப்போதைய கள நிலவரமாகும். இப்படியான சூழலில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் தீவிரமடைவதைத் தொடர்ந்து அமெரிக்க வெள்ளை மாளிகை மற்றும் பென்டகன் சார்பாக அவசர அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அமெரிக்கா தனது நட்பு நாடான இஸ்ரேலை பாதுகாக்க முழுமையாக துணை நிற்கும் என்றும் ஈரானின் ஏவுகணைகளை இடைமறிக்க தனது ஏஜிஸ் கப்பல்களை தயார் நிலையில் வைத்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. ஈரான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது என்றும் இந்த தாக்குதலுக்கு ஈரான் கடுமையான விலையை செலுத்த வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஈரானின் இந்த நேரடி தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளது. மத்திய கிழக்கில் அமைதியை குலைக்கும் செயலை ஈரான் நிறுத்திவிட்டு உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதல் ஒரு பிராந்திய போராக மாறுவதை தடுக்க அனைத்து தரப்பினரும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் மற்ற நாடுகளைப் போலன்று ரஷ்யாவும் சீனாவும் சற்று மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறது. இருதரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாலும் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிக்க இஸ்ரேலின் சில நடவடிக்கைகள் காரணம் என சூசகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த மோதல் அமெரிக்காவின் வெளியுறவுக் கொள்கையின் தோல்வி என விமர்சிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைகளுக்கு மத்தியில் களத்தில் பதற்றம் குறையவே இல்லை. அமெரிக்கா தனது மேலும் சில போர் விமானங்களை மத்திய கிழக்கு தளங்களுக்கு அனுப்பியுள்ளது. நாங்கள் தற்காப்பு நிலையில் இருந்து தாக்குதல் நிலைக்கு மாறுகிறோம் என இஸ்ரேலிய இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். உலக நாடுகள் 2 பிரிவாக பிரிந்து நிற்கிறது. அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் ஈரானை கண்டிக்கின்றன. மறுபுறம் சில நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கின்றன. ஈரான் தனது உயர்மட்ட தலைவர்களின் குறிப்பாக அலிலாரி ஜானி மற்றும் அத்னான் அலி கமேனி மரணத்திற்கு பழிவாங்கவும் அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கவும் இந்த தாக்குதலை தொடங்கியது. மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து பல அலைகளாக இந்த தாக்குதல் நடைபெற்று வருகிறது.
குறிப்பாக ஈரான் தனது வரலாற்றிலே மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்ப ஏவுகணைகளை இந்த போரில் பயன்படுத்தி வருகிறது. கேரம்சர் 4, ஹைவர் ஷகான், ஹப்தர், எமாட் மற்றும் கியாம் ஆகியவை இந்த தாக்குதலை பொறுத்தவரை முந்தைய தாக்குதல்களை விட மிகப்பெரியதாக கருதப்படுகிறது. சுமார் 1700க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை ஈரான் இதுவரை ஏவியிருப்பதாகவும், குறிப்பாக கைபர் சக்கான் மற்றும் ஃபத்தா 2 போன்ற அதிநவீன சூப்பர்சோனிக் ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை ஏவி இஸ்ரேலினுடைய அயர்ன் டோம் பாதுகாப்பு வளையத்தை திணறடித்திருக்கிறார்கள். டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா இஸ்ரேலினுடைய பொருளாதார மையங்கள், துறைமுக பகுதிகள் என்பன தாக்கப்பட்டிருக்கிறது. நெவாடிம் வான்படை தளம், அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தளம் பல முறை ஏவுகணைகளால் தாக்கப்பட்டுள்ளது. ஸ்டேடிய உளவு அமைப்பின் முக்கிய அலுவலகங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. வடக்கு இஸ்ரேலினுடைய சராம் பகுதியில் மட்டும் ஏவுகணை விழுந்ததில் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் முழுவதும் நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. ஏவுகணை தாக்குதலால் பல நகரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் இருளில் பதுங்குகுழியில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் இந்த போர் என்பது மிகவும் அபாயகரமான ஒரு கட்டத்தை எட்டியிருப்பதாக போரியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஈரானின் இராணுவ மேலாதிக்கம் என்பது அதிகரித்திருப்பதாகவும், அதற்கெதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய தாக்குதல் நடவடிக்கைகள் படுபயங்கரமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஈரான் தனது ஆபரேஷன் ப்ரொமிஸ் ட்ரூத்தின் மூலமாக ஒரு பிராந்திய வல்லரசு என்பதை நிரூபிக்க முயன்று வருவதாகவும், பெரும் ட்ரோன்களை மட்டும் ஏவாமல் இஸ்ரேலினுடைய அதிநவீன பாதுகாப்பு வளையங்களில் ஊடுருவிச் செல்லும் திறன் கொண்ட ஹர்தர், ஹோரம்ஸ்கர் மற்றும் ஜெல்பிகார் போன்ற அதிநவீன ஏவுகணைகளை ஏவி ஒரு திறல்நிலை தாக்குதல் நடத்தி வருகிறது. போர் என்பது நாடுகளுக்கு இடையிலான இராணுவ முதலை தாண்டி அப்பாவி பொதுமக்களின் வாழ்க்கையை சீர்குலைத்துள்ளது. வடக்கு இஸ்ரேல் மற்றும் பிற பகுதிகளில் குடியிருப்புகள் மீதான தாக்குதல் மற்றும் மக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சம் புகுந்துள்ள காட்சிகள் போரின் கோரமுகத்தை காட்டுகிறது. இந்த நிலையில் சர்வதேச அளவில் இது கவனம் பெற்றிருப்பதோடு எச்சரிக்கைகளும் விடுக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஐக்கிய நாடுகளினுடைய பொதுச் செயலாளர் அந்தோனியா குட்ரஸ் கூறியது போல நிலைமை தற்போது கட்டுப்பாட்டை மீறி சென்றுள்ளது. இது உலகளாவிய எரிபொருள் விநியோகம் மற்றும் அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. அமெரிக்க விமான தாங்கி கப்பல் போன்ற பாதுகாப்பு அரண்கள் ஒரு புறம் இருந்தாலும், ஈரானின் நேரடி ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு குறித்த முக்கிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த தாக்குதல் ஒரு தற்காலிகமான மோதல் அல்ல. இது மத்திய கிழக்கின் வரைபடத்தை மாற்றக்கூடிய ஒரு முழுமையில் அளவிலான போருக்கான தொடக்கமாக இந்த போர் தொடர்பிலான தரவுகள் கிடைக்கப்பெறுகிறது. மத்திய கிழக்கு கொதிநிலையில் இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய உயிர் அச்சத்தில் இருக்கிறது. மிகவும் பாதுகாப்பு குறைவான ஒரு நிலை காணப்படுவதோடு தொடர்ச்சியான போரினுடைய நிலைமைகள் அங்கு தொடர்ச்சியான வெடிச்சத்தங்களை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக ஈரானுடைய பதில் தாக்குதலும் அதேபோல இஸ்ரேலுடைய பதில் தாக்குதலும் 2 பிரதேசங்களிலும் இருக்கும் மக்களை குறிவைத்து மிக மோசமான தாக்குதலை நடத்தி வருவதாக அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் கிடைக்கிறது. மக்கள் தங்களுடைய பாதுகாப்பை தாங்களாகவே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மிக மோசமான ஒரு யுத்தத்தினுடைய நிலைமையை மத்திய கிழக்கும் உலகமும் எதிர்கொண்டிருக்கிறது.